தமிழகத்தில் அரசு மதுக்கடைகளுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சித்தர்கோயில் அருகே நாயக்கன்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கொல்லப்பட்டி கிராமத்தில் புதிதாக அரசு மதுக்கடை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுவில்லா நகரமாக இருந்த நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் 2 புதிய டாஸ்மாக் கடைகள் திறப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரயில்வே பாதை அருகே 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் லட்சுமிபுரத்தில் டாஸ்மாக் கடை முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் கத்திரி நத்தத்தில் புதிய டாஸ்மாக் கடையை திறக்காவிட்டால் பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மதுக்கடைக்கு குடிக்க வருபவர்கள் ரகளையில் ஈடுபடுவதால் பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்ல முடியவில்லை என்று கூறிய பெண்கள் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.